ஜனகர் சீதை சதானந்தர்னு அந்த பக்கத்து வாத்தியா. ஒன்னே அப்பா ஆனா ஜனகர் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பான். நீ கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஓன்னு அழகா பத்தியல மண்டபத்துல. அது மாதிரி அந்த கவலை தீர்ந்ததே அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மணன் ஜனகன் சந்தோஷப்பட்டு கிடுகிடுன்னு அவசரப்பட்டு சீதை ஐஷன் வந்துட கன்யாம் கனக சம்பன்னாம்னா சீதை கையை பிடிச்சிக்கிறதுக்கு. ராமருக்கு மந்திரங்கள்லாம் தெரியும், மந்திரார்த்தமும் தெரியும், சமஸ்கிருத ஞானம் உண்டோனும். பாத்திரம் யாருன்னு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்க போறேன்னா யார் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு கேட்டா நீ தான். இவன் என்ன பண்ணிவிட்டான் தப்பு, விஸ்வாமித்திரர் தான் இங்க கார்டி. விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்டுட்டு தான் இவன் அடுத்த ஆக்ஷன் எடுக்கணும். வில்ல முறிக்கிற பிறந்த விஸ்வாமித்திரர் பேச்ச கேட்கிற மாதிரி இருந்தவன் நிச்சயதார்த்தம் பண்ணோம்னா நேர மாப்பிள்ளையோட மாமனார் பேச ஆரம்பிக்கிறதால அது மாதிரி இவன் டைரக்ட் டீலிங் வச்சுக்கலாம்னு என்ன பண்ணினான். பெரும்பாலும் அது சண்டையில வந்துதான் முடியும், அது வேற விஷயம். இவன் டைரக்ட் டீலிங் வச்சுக்கலாம்னு என்ன பண்ணா நேர ராமர்கிட்ட போயிட்டான். விஸ்வாமித்திரரும் பார்த்தா அது என்னதான் நடக்கிறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. யார் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு கேட்டா நீதான். நேர விஸ்வாமித்திரர்கிட்ட வந்தார் ராமர். தாத்தா நீங்க வில்ல முதிக்க சொன்னேன், முதிச்சேன். இந்த கல்யாணங்கள்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியாம நான் பண்ணிக்க மாட்டேன். அவிஜ்ஞாய பிதுஷ்சந்தம் அயோத்தியாதிபதே பிரபோ. சத்திரிய தர்மத்துல அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலாம், போற இடத்துல போட்டியில கலந்துன்னு கல்யாணம் பண்ணின்னு வரலாம். அப்படி ஒரு தர்மம் இருந்தும் வில்ல முறிக்கிற பிறந்தும் சத்திரியனா காமிச்சுட்டோ இந்த தர்மம் வந்து சாதாரண மனுஷனா காமிக்கிறார் பகவான். அப்பா அம்மாவுக்கு மீறி கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பகவான் சொல்ல விஸ்வாமித்திரர் வந்து பரதன் சொன்னா, அது ஜனகன் சொன்னா நீங்க ஒரு வார்த்தை குழந்தைகிட்ட சொல்லுங்கன்னா என்னடா சொல்லணும்னு கேட்டேன். கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லுவோம்னா ஜனகான்னு கூப்பிட்டார். நீ நினைக்கிற மாதிரி உள்ள குழந்தைகள் கிடையாது. அப்பா அம்மாவுக்கு தெரியாம அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. சில குழந்தைகள் அமெரிக்கா பொறுத்த ஏர்ல சிங்கிளா போயிட்டு வரத கப்பலா வந்து இறங்குறாம அந்த மாதிரி குடும்பம் கிடையாது. இது அப்பா அம்மாவை மீறி நடக்கிற கல்யாணம் இல்லை. அதனால நீ இதோட நிறுத்திக்கோ. நான் மேல தசரதனுக்கு நான் லக்ன பத்திரிகை எல்லாம் வச்சு அனுப்புறேன், தசரதன் வந்து முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்ல அப்பதான் ராமர் ரோட்ல நடக்கிறது ஜனங்கள் எல்லாம் பார்த்தார்கள். தோல் கண்டார் தோலை கண்டார் தோல்கழல் கமலம் மன்னர் தாள்கண் நிறைய பாட்டு. அப்புறம்தான் அதெல்லாம் வில்ல முடிச்சதுக்கு அப்புறம்தான். தசரதனுக்கு போன உடனே 18வது சர்க்கத்துல கல்யாணத்தை பத்தி கவலைப்பட்டான்னு சொன்னார் வால்மீகி. 63வது சர்க்கத்துல கல்யாண பத்திரிகை லக்னம் குறிச்சு அனுப்புறார் விஸ்வாமித்திரர். இந்த லக்னம் நன்னா இருக்கு, இந்த சம்பந்தம் நன்னா இருக்கு, நீ வசிட்டத்தையும் கலந்துட்டு தீர்மானம் சொல்லும். ஜாதகங்கள்லாம் பார்க்கவே இல்லை, அப்படியே சொல்லி அனுப்புறார். இந்த 18லேருந்து 63 பரியந்தம் நடுப்புல ஒரு இடத்துல கல்யாண கவலையை நிறுத்திட்டு விஸ்வாமித்திரரை வரவேற்ற தசரதன் விஸ்வாமித்திரரோட ராமலட்சுமணர்கள் அனுப்பிச்சுட்டு மேல கல்யாண கவலையை கண்டினியூ பண்ணினான்னு இருக்கணும். ஒரு இடம் கிடையாது. ஏன்னா தர்மத்தை நம்பி மகான்கள்ட்ட நாம ஒப்படைச்சுட்டா நாம கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கையை. அப்படிதானே நம்ம பெரியவாள்லாம் இருந்தா. பெரியவாள்லாம் அப்படிதான். ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம ஆச்சாரியாள்கிட்ட போயிடுவோம். அவளுக்கு யாரு ஆச்சாரியாலோ ஆச்சாரியாள்கிட்ட போய் அவ சன்னிதானத்துல நம்மளோட தெரிவிச்சுட்டாலே போறோம், அந்த காரியம் நிர்விக்னமா நடக்கும். குலதெய்வத்திட்ட தெரிவிக்கிறது, பகவான் இஷ்ட தெய்வத்திட்ட தெரிவிக்கிறது. சாமர்த்தியத்தினால வாழ்க்கைய சரி பண்ணிக்க முடியாது. ஒருத்தரோட சாமர்த்தியத்துக்கு ஒரு ஊர் பத்தாது. எல்லாரும் அப்படி சாமர்த்தியம். பிறந்த குழந்தைக்கு என்ன சாமர்த்தியமா இருக்கு, என்ன பாடாப்படுத்துறது. சாமர்த்தியம் இல்லாத உலகத்துல யாரு? காரியம் நடக்கணும், அதுதானே விஷயம். இங்க தசரதன் வசிஷ்டரை கூப்பிட்டு கேட்டான், நல்ல சம்பந்தமானா நல்ல சம்பந்தம், நீ புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஜனகனோட குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க கிளம்பி அவர்கள் வர வந்தவர்கள் எல்லாம் மரியாதையோட வரவேற்று ஜனகன் பூஜை பண்ணி சமாவர்த்தனம்னு ஒரு காரியம், இந்த பிரம்மச்சரியத்தை ரத்து பண்றது, அந்த காரியத்தை பண்ணிட்டு கல்யாணத்துக்கு தயாரா இருக்க. அத ஜனகன் ரூபஜிஹி மனோரத மகார்ணவ பாரங்கத்வா பரமானந்த ஜலதோ நிமக்னஹா ஜகத்ரய குலச்சக்ஷு பூஷணஸ்ய ஜகத்ரய சம்ரக்ஷண தீட்சிதஸ்ய
नतजन कल्पतरोः श्री गोदंड दीक्षा गुरोः विवाह महोत्सवाय क्षितिरथवरपूरित मनोरथ भगीरथ वंशजातम् अधिरथ महारथ पृथ्वीपति वंदितम् दशरथ महाराजम् रथ गज तुरग पदाति सहितं समंत्रि पुरोहितं समुद्र कलत्रं सपरिवार मानाय्य संकृत्या नानाविध क्रौद नारिकेल रंभाति बलविच्च सहस्र शात कुंभ स्तंभ मूषिते जंभारि चिरकांक्षिते परिपूर्ण मनोरथ परमामोद पूर्व भक्तजन परस्पर இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுங்கிறத வர்ணிக்கிறதுக்கு சூர்ணிக்கைன்னு பேர். முதல்ல ஏற்பட்டது ராம கல்யாண சூர்ணிகை தான். எல்லாரும் வந்துட்டா கல்யாணத்துக்கு இல்லை, எல்லா ஏற்பாடும் பண்ணியாரு. எல்லா இடத்துலயும் வாழை கொலை, தென்னங்கொலை, ஈச்சங்கொலை, பனங்கொலை, இதெல்லாம் எதுக்கு கட்டுறது அப்படின்னா இப்படி கொத்து கொத்தா ஜனங்கள் வாழணுங்கிறதுக்காக. வாழை மரம் வாழையடி வாழையா வரும். எங்க பார்த்தாலும் மங்களமா இருக்கணும், எங்க பார்த்தாலும் ஜனங்கள் எல்லாம் புதுசு கட்டிக்கணும். இப்படி எல்லாம் வர்ணிச்சார். எல்லாம் ஏகப்பட்ட வாசனைகளோட சுகந்தங்களோட வந்திருக்கா. வந்தா கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டா இந்த மாலை மாத்துறது ஊஞ்சலாறதெல்லாம் சம்பிரதாயம். சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. நான் சொன்ன மாதிரி 5 தான் கரெக்டா உள்ளது. ராமர் வந்துட்டார், சீதையை அழிச்சுன்னு வா அப்படின்னு சொன்ன உடனே சீதையை அழிச்சுன்னு வந்தா அந்த சீதை எப்படி இருக்காள் அப்படின்னு சொன்னா கேதகை சம்பக மல்லிகா ஜலங்கிருத நீலாளகவேணீம் கலஹம்சகாபினீம் கருணாவலோகினீம் அனகமணிகஜித ஹேமகண்டீம் ஸ்வரஜித கலகண்டீம் ஆடகமணிமய தாட. ஒரு முக்கியமான காரணத்துக்காக மணியை அடிச்சு எனக்கு தெரியும், நான் சொல்றது அதுக்குதான். கேதகி சம்பக மல்லிகாதி தலை முழுக்க பின்னி கீழே தாமரையை வச்சு மேல மல்லிகைப்பூ செண்பகப்பூவை மாத்தி மாத்தி தைச்சிருக்காளாம். ஒரு காலத்துல ஜட தைக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு, தெரியுமா உங்களுக்குல? அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த ஜட ஆர்டரா போச்சு. கல்யாணத்துல ஜடை ஆர்டர் கொடு அப்படின்னா இப்ப கல்யாணத்துக்கு மகிமையே விரிச்சு போட்டு இருக்கிறது தான். கல்யாணமே எப்படி இருக்கணும்னா நன்னா தினப்படி பின்னிக்கிற பொண்ணு கூட கல்யாணத்துக்கு வரத விரிச்சு போட்டுன்னு வந்துடுறான். அது அவ மேல உள்ள தோஷம் இல்ல, நம்ம பாவம். அது மாதிரி தேவதா காரியங்கள்லாம் தலைய விரிச்சுன்னு பண்ணவே கூடாது. பிதிருக்காரியம் மட்டும்தான் தலைய விரிச்சுன்னு பண்ணணும். சிரார்த்தாதிகள்லாம் பண்ணும்போதுதான் தலைய விரிச்சு போட்டுன்னு பண்ணணும். தெய்வங்களுக்கு காரியம் பண்ணும் போது தலைய விரிச்சு போட்டுட்டே பண்ணக்கூடாது. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, முடிச்சிருக்கணும். நுனியில முடிச்சு இல்லாம பண்ணவே கூடாது. அது மாதிரி அலங்காரம் பண்ணி கொண்டு வர ராமனையும் வந்தார். வேத சாகாத்தியாயினீம் ஆங்கீரச ஆயாஸ்ய கௌதமத்ரயா ரிஷேய பிரவரான்வித கௌதம கோத்ரோத்பவாம் திரிபுவனாதீஸ்வரீம் அநேக கோடி பிரம்மாண்ட நாயகீம் தத்வஸ்வரூபிணீம் சந்திரவம்சோத்பவாம் வேதிகர்போதிதாம். இத்தனை மகிமைகள்லாம் சொல்லி நான் ஸ்வர்ணரோம மகாராஜவர்மனோ நத்ரீம் ஹ்ரஸ்வரோம மகாராஜவர்மன பௌத்ரீம் जनक महाराजवर्मन पुत्री श्री सीता नाम्नी साक्षात् महालक्ष्मी स्वरूपिणी विमां कन्याम. இது ஒன்னாவது வாத்தியார் சொல்லிட்டார். பிரவரம் வசிஷ்டர் விடுவதா அவர் ஆரம்பிக்கிறார். வேத சாகாத்தியாயினே வாசிஷ்ட மைத்ராவருண கௌண்டின்யத்ரயா ரிஷேய பிரவரான்வித வசிஷ்ட கோத்ரோத்பவாயா திரிபுவனாதீஸ்வராய अनेक कोटि ब्रह्मांड नायकाय तत्वातीताय परात्पराय सूर्योंस पावनाय इत्तन महिमेயை சொல்லி नाभाग महाराजवर्मणो नत्रे अज महाराजवर्मणः पौत्राय दशरथ महाराजवर्मणः पुत्राय श्री रामचंद्र महाराजवर्मणे साक्षात् नारायण स्वरूपाय वराय्यं सीता मम सुता सह धर्मचरीतवा प्रतीच्छ चैनां भद्रन्ते पाणिं गृह्णीष्व पाणिना इति क्षीराब्धिरिव महालक्ष्मी श्रीमते नारायणाय शोभन मंत्राक्षत हिरण्योदक दादा सहितां मन्तस्मितां श्री सीतां श्री रामचंद्र करारविन्दे समर्पयामास.
என்ன பாக்கியம் பண்ணினவன் ஜனகன். நம்ம மாத்திர ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணை கையை வச்சு அதுல சாலக்கிராம வச்சு அதுல சொர்ணம் வச்சு அதுல கோ அல்லது கோக்கு பிரதிநிதியா நாரிகையில வச்சு அந்த பொண்ணை நாம கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தா அதுக்கு என்ன பலன்னு சாஸ்திரம் சொல்றது தெரியுமோ? தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் ஆத்மனஷ்ட ஏகவிம்சதிக்குள்ள உத்தாரகங்கிறது. 21 தலைமுறை கரையேறு அப்படிங்கிறது. எதனால அப்படின்னா மகாவிஷ்ணு ஸ்வரூபஸ்ய வரஸ்ய, அங்க எதிர்த்தாப்புல இருக்கிற பையனை என்னமா நினைச்சு கொடுக்கணும்னா மகாவிஷ்ணுவா நினைச்சு கொடுக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி. இந்த கன்னிகாதானம் மன்றத்தை மட்டும் மாப்பிள்ளை யாருடைய வடிவம்னா மகாவிஷ்ணுவோட வடிவம் அப்படின்னு நினைச்சு கொடுக்கணும்னு இருக்கு. நினைச்சு கொடுத்தாலே 21 தலைமுறைய கரையேறும்னா மகாவிஷ்ணு கையிலேயே கொடுத்தானே இவன். மகாவிஷ்ணு கையிலேயே கொடுத்தானே இவன் அல்லவோ பாக்கியசாலி. ததசீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம் சமக்ஷமக்னே சம்ஸ்தாப்ய ராகவாபிமுகே ததா அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்தனம் இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்சைனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ணீஷ்வ பாணினா பதிவ்ரதா மகாபாகா சாயேவானுகதா சதா. ஒரு ஆச்சரியத்தை சொல்லிட்டு முடிச்சுடுறேன். பவரஜஸ்துதி பாத்ர பாவன சரித்ரா ரவி சோமவர நேத்ர ரமணீய காத்ரா சீதா கல்யாண வைபவமே, வைபவமேன்னு சொல்லணும். ராமா கல்யாண வைபவமே. இந்த கீர்த்தனை பிரசித்தம். இது தியாகராஜர் பண்ணினது. இதுல 3 சரணம் வருது. இது அதுக்கு அடுத்து பரமேசன் உதகீதன். இந்த பவனஜ ஸ்துதி பாத்திரன்னு முதல் சரணம் ஆரம்பம். பவனஜம்னா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் ஸ்தோத்திரம் பண்றாருன்னு ஆரம்பிக்கிறார். இங்க எங்க ஆஞ்சநேயர் வந்தாருன்னா இவர் ராமாயணம் பண்ணும் போது ஆஞ்சநேயரும் கூட இருந்தார். ஆஞ்சநேயர் வாழ்க்கையில அவர் பார்த்த மங்கள காரியம் பட்டாபிஷேகத்துல இருந்துதான். ராமரோட வாழ்க்கையில அவர் கல்யாணம் பார்த்தது இல்லை. அவர் கல்யாணம் பார்த்தது இல்லையா? இந்த சீதா கல்யாணத்தை பத்தி தியாகராஜ சுவாமிகள் பாடும் போது அது சரித்திரமா இருக்கா? அந்த சரித்திரத்தை நேர பாக்குற மாதிரி இருக்கா? அதனால ஆஞ்சநேயர் ஸ்தோத்திரம் பண்ணி தியாகராஜரை வச்சுன்னு ஆஞ்சநேயர் பார்த்தாரு அந்த சீதை கல்யாணத்தை. அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஆஞ்சநேயர் சந்தோஷப்படுறாருன்றதுனால பவனஜ ஸ்துதி பார்க்கிறேன். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, பெருமாள் கோவில்ல எங்க போனாலும் எத்தனை வகையான பெருமாள் இருந்தாலும் ஆஞ்சநேயர் இருந்தார்னா அது ராமர் தான். ஸ்ரீரங்கத்துல இது சிதம்பரத்துல கோவிந்தராஜரை பத்தி பாடும்போது குலசேகர ஆழ்வார் ராமரா தான் பாடுறார். அவர் பெருமாளா ராமரானா ராமர் தான். ஏன்னா ஆஞ்சநேயர் இருக்கார். ஒரே கணக்கா தான். பெரிய திருவடி எங்க வேணாலும் இருக்கலாம், சின்ன திருவடி ராமர் இல்லாத இடத்துல இருக்கவே இருக்காது. அது மாதிரி பிரகலாதன் எங்க இருந்தாலும் அது நரசிம்மமூர்த்தி தான். இவா 2 பேருக்கும் வேற பார்வையே கிடையாது. அதனால அது ஆஞ்சநேயர் இருந்தா அது ராமர் தான் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கணும். அப்படி சந்தோஷப்பட்டார் ஆஞ்சநேயர்னு சொல்லி சீதைய ராமர் கையில இவள் கைய பிடிக்கணும். பாணிம் கிருண்ணீஸ்வ ஏனாம் பாணிஞ்ச கிருண்ணீஸ்வான்னா அங்க சுவாரஸ்யம். இவள் கையையும் பிடிக்கணும். இந்த கல்விகாதானம் பண்ணி கொடுக்கறது வாத்தியார் சொல்லுவார், இந்த கைய பையன் கையில ஒப்படைச்சுட்டோ அடியில ஒரு கை வச்சுருப்போம், அந்த கையை எடுத்துருக்கோங்க. அது மாதிரி என்னை விட்டுடாத ராமா, இவ கையோட என் கையையும் சேர்த்து பிடிச்சி என்னை கரையேத்துறாமா அப்படின்னு ஜனகன் பிரார்த்திச்சுண்டா. மாண்டவிய பரதனுக்கும் ஊர்மிளைய லட்சுமணனுக்கும் ஸ்ருதகீர்த்திய சத்ருகுணனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து பரம சந்தோஷத்தை அடைஞ்சார்கள்ங்கிற புண்ணியமான சரித்திரம். நாளைய தினம் அயோத்தியா காண்டம் ஆரம்பம். ராமே இன்னைக்கு கொஞ்சம் நான் வந்தது லேட்டு, சரித்திரமும் கூட. அதனால சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமா தீட்சிதர் இழுத்துட்டே போறாரு, தினம் 9 மணி ஆக்கிட்டு வரலாம் நினைக்காதீங்க. கரெக்டா 4ல இருந்து 6 8 தான். பிராமே முகூர்த்தே பரிதஸ்வபக்தை சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூபா ஸ்வதைல சம்சேவக ரோகஹத்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண நாராயண நாராயண
நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண जानकी स्मरणम आंजनेय मूर्ति की सीता रोचनो रोचमान शोभन शोभमान कल्याण இன்னொரு ஒரு ஜனங்களுக்கு இது புரியறதுக்காக சொல்றேன். கல்யாண ராமர் பட்டாபிராமர்லாம் சொல்றோமோ, அதை எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுன்னா, ராமருக்கு வலது பக்கம் சீதை இருந்தா கல்யாண ராமர், இடது பக்கம் இருந்தா பட்டாபிராமர். இதான் கணக்கு. ஆமா ஆமா, இது கல்யாண ராமரா பட்டாபிராமரான்னு நமக்கே புரியாது. வலது பக்கம் இருந்து சீதை வலது பக்கம் இருந்தா கல்யாண ராமர், சீதை இடது பக்கம் இருந்தா பட்டாபிராமர். நட்சத்திரானாகும் ததபி ஜக்பசிட்டஹ தௌ தேவேத்ய கிருணதோ தீர்க்கமாயுः. நம்ம கோயில்ல பட்டாபிராமர் தான். அது அப்படியே? சரி 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 சரி. ஸ்கிரீன் கட் பண்ணிடலாம். கல்யாண ராம விசேஷ வைபவ சுபதினத்தில் தீட்சிதருக்கு பக்தர்கள் சமர்ப்பணம். பருப்பு தேங்காய் வகையதாக்கள் எல்லாம். ஆமா, இது வச்சு இது 100 வாங்கி வச்சிடாது. சரி சரி. ஆமா, இந்த பழங்கள் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா இந்த பழங்களை? அப்படியா? என் தங்கைக்கு தான். என் தங்கைக்கு எங்க அம்மா ஆசையா வச்சுட்டாங்க. நான் என் தங்கைன்னு சொல்லக்கூடாதுதான் விட்டுருவேன். போன உடனே சித்ரா நித்யான்னு தெரியுமா? அது சித்ரா நித்யான்னு தான் அதுக்குதான் சொல்றேன். பொண்ணுக்கு சீன கல்யாணம் ஒரு ஆசீர்வாதம் அதுதான் வந்துருக்கு. சேவமா இருக்கு. கட்டிடலாமா?